நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோஜ் பூங்கா பாலத்துக்கிட்ட வந்திருக்கோம். நம்ம வந்து ஸ்டிக் தூண்டி தான் போட வந்திருக்கோம். நானும் சாமான்லாம் வந்திருக்கோம். ப்ரோ வந்து வருவேன் அப்படின்ட்டு இருக்காரு. பார்ப்போம், வந்தாருன்னா பார்ப்போம். இந்த கட்டை தான் போட போகிறேன். நமக்கு வந்து கிளிப்பில் எல்லாம் சும்மா டம்மியாக கட்டி வச்சுருக்கேன். கிளிப்பு இருந்துச்சுன்னா கிளிப்பு போட்டுருவோம். இந்த லைட்டில் ஏன்னா இதில் கட்ட போகிறேன் பாருங்க. இதுலேயே 2-3 தினசாக கட்டுவாங்க. இந்த லைனை இப்படி மடித்து இதை ரோல் பண்ணி இதில் டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைன் கிடைக்கும். அப்படியும் போட முடியும். இப்போ நம்ம வந்து ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்கிறோம் பாருங்க. நம்ம லைனை உள்ளே விட்டுருக்கோம். விட்டுட்டு இந்த இடத்த ரோல் பண்ணணும். இந்த இடத்த பிடிச்சிட்டு இந்த இடத்த அப்படியே சுற்றணும். இந்த நூல் அப்படியே சுற்றி ஒரு 6 சுற்றி 7 சுற்று வந்துச்சுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு மாதிரி லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த பிடிச்ச லைனுக்குள்ளே விடணும். இந்த விட்டுருக்கும் பாருங்க சரிங்களா. இதுக்குள்ளே விட்டு இதை இப்படி பிடிச்சிட்டு இப்படி டை பண்ணோன்னா இப்படி லூப் விழுந்துடும். எப்படி விழுந்துட்டு பார்த்தீங்களா, லூப் விழுந்துட்டா இவ்வளோ தான். இனிமேல் இது வந்து உருவெல்லாம் செய்யாது, நம்ம கட் பண்ணி எடுப்போம். இப்படி டிப்பில் போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம காசு பண்ண வேண்டியதான். இதில் எதாவது மீன் கடிக்கான்னு பார்ப்போம். நம்ம சாமான்லன்னு போடுவாங்க, அதில் எதாவது கடிக்கான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சாமானில் வந்து லைன் போட்டுட்ருக்காரு பாருங்கள். நம்ம போட்டோம் லைனு. நம்ம அப்படியே ரிங்காக போடணும். நம்ம இங்கே மோட்டரை ஃபிட் பண்ணிட்டோமா, இந்த கிளிப்பை எடுத்துடணும். இந்த கிளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பு இப்படி இருந்தால் லைன் வெளியே வராது. இந்த கிளிப்பை நீங்கள் எடுத்து விட்டுட்டு இந்த லைனை இப்படி எடுக்கலாம். இன்னும் நீங்கள் அது பாட்டுக்கு போட்டுகிட்டே இருக்கலாம். அந்த ரிங்கில் போட்டுகிட்டே போகணும். ரிங்கில் வரிசை அப்படியே போடணும் பார்த்துக்கோங்க. இப்படி ஃபுல் ரிங்லையும் போட்டுட்டு வர்றாங்களா, இந்த ஹோல்ஸுக்குள்ளே கரெக்டாக போட்டுக்கணும். மாற்றி போட்டுறாங்க. மாற்றி போட்டிங்கன்னா வெளியே நூல் போகாது. அதுக்காக தான் திருப்பி சொல்கிறோம். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பிகினருக்காக சொல்கிறேன், அதாவது புதுசாக பழகுறாங்கல்ல அவங்களுக்காக சொல்கிறேன். லாக் விழுந்துட்டு பாருங்க, லாக் விழுந்தால் வெளியே வராது. அவ்வளோதான், வந்துச்சா. இப்போ லைன் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த கிளிப்பு என்கிட்ட இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கிளிப்பு என் பொம்மையில் கட்டாமல் சும்மா கட்டி வச்சுருக்கேன் நான். கிளிப்பை வந்து நம்ம வாங்கலை. வாங்கினோன்னா நம்மளும் கிளிப்பு போட்டுருவோம். வந்தால் பாருங்கள், கிளிப் இருக்கும் பாருங்கள். கிளிப் இருந்தால் ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு பொம்மையில் மீன் கடிக்கலை அப்படின்னா நீங்கள் அடுத்த பொம்மையை மாற்ற முடியும். கிளிப்பு போடலைன்னு வைங்களேன், கஷ்டம். இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் அந்த கிளிப்பு, அந்த பொம்மையில் மாட்டுற கிளிப்பு. இப்போ லீடர் லைனை வந்து இது கூட சேர்க்கணும், அவ்வளோதான். இப்போ அவங்க கட்டுவாங்க பாருங்கள். உள்ள ஒரு அடி சுற்றி அடுத்து ஒரு அடி சுற்றுவாங்க பாருங்கள். நம்ம ஒரே லைன் சுற்றினோமா, அவங்க 2 லைன் சுற்றுவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சின்ன மெத்தடு தான், அவ்வளோதான். இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அப்புறம் நான் கீழே கூடி லூப் லைன் விட்டேன்னா அவங்க மேலே பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் லைனை. அதான் 2யுமே மெத்தட் காட்டுறேன். இந்த அவங்க மேலே லைன் மேலே இருக்கா, நான் வந்து கீழே பிடிச்சி வச்சுருந்தேன், கீழே விட்டேன். இவங்க மேலே விட்டுருவாங்க. அதில் விட்டுட்டு நம்ம இழுத்துட்டோம், அதே என்ன அதே லூப் தான் விழும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. லூப் லாக் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த லூப்பை பாருங்கள். இது வந்து பொடி பிரைடு, அதனால் உங்களுக்கு சின்னதாக தருது. அதே லூப் தான் விழும். ஆனால் இதில் வந்து 2 இதாக விழும். இந்த இடத்துல நாட்டு 2 நாட்டாக விழும். நம்ம இது 1 நாட்டாக விழும். இந்த பாருங்கள், சாமான்லாம் எவ்வளோ பொம்மை வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா செலவுகள் அதிகமாகும். செலவுகளை பார்த்தீங்கன்னா மீன் கட்டாயம் பிடிக்க முடியாது. பாருங்கள், இந்த கட்டை ஒன்று மட்டும் 400 சில்லற, 460 460 ரூபா அந்த கட்டை. இந்த கட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த லைன் எடுங்க. பாருங்க, இந்த கட்டை 460 ரூபா. இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம ஏதாவது மீன் பிடிக்க முடியும். கட்டைகள் நிறைய போக தான் செய்யும். கட்டைகள் போகிறத பார்த்தோம்னா நம்ம மீன் பிடிச்சிக்கிட மாட்டோம். அது அப்படி தான் நிறைய கட்டையாக வாங்கி விட்டுருக்காங்க. நம்ம கொஞ்சம் நம்ம சொல்லி கொடுக்குறதுனால இப்படி கட்டைகளாக வாங்குவாங்க பாருங்க. இந்த பாருங்க, கலராக வச்சுருக்காங்களா, வெள்ளை கலரு, பச்சை கலரு, மஞ்சள் கலரு, இப்படி கலராக வாங்கி வைக்கணும். இது எதுக்காக வாங்கி வைக்கும் அப்படின்னா, ஒரு நேரம் தண்ணி கலங்கலில் இருக்கும், ஒரு நேரம் தண்ணி தெளிவில் இருக்கும். கட்டையை பாருங்க, இப்படி ஒரு நேரம் தெளிவில் இருக்கும். இது ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. இப்படி அட்ராக்டிவாக போட்டிங்கன்னா தான் மீன் பிடிக்கும்.
அதுக்கு தான் நம்ம கலர் கலராக வாங்கிக்குவாங்க பாருங்கள், கோல்டு கலரு. புதுசு புதுசாக கட்டைகள் வாங்கி போடுங்க. கட்டாயம் ஒரு கட்டைக்கு இல்லாட்டலாம் ஒரு கட்டைக்கு மீன் கடிக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து வெரைட்டியாக வாங்கி வச்சுருக்கோம். இப்போ அந்த கிளிப்பில் போடுறத பார்த்துருவோம். பாருங்கள், இந்த கிளிப்பு வந்து இதுக்கு தான். நம்ம வந்து லூப்பை டேரெக்டாக கட்டினோம்னா நம்ம அத்தத்து கட்டணும். இதுனா கிளிப்பு, அந்த ரிங்கில் மட்டும் அப்படி கிளிப்பை போட்டு அப்படி தூக்கி விட்டோம். நீங்கள் லாக் பண்ணுங்க. ஒரு லாக்கு தான், பின்னு மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இனிமேல் இந்த பின்னு லாக் ஆகிடுச்சிங்களா, இனிமேல் இந்த கட்டை வேண்டாம். இந்த மாதிரி கட்டையில் நம்ம மீன் கடி இல்லை அப்படின்னா வேறு கட்டை வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அடுத்த கட்டையை நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கட்டையை எடுத்து போட்டுட்டு அடுத்த கட்டை போடணும். சரி, மீன் எதாவது கடிக்கான்னு பார்ப்போம். இவ்வளோ நேரம் நம்ம கட்டையை ஃபிட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம கட்டையில் மீன் பிடிச்சிட்டோம், அதையும் பாருங்கள். அதை பாருங்கள், மீனை உடனே தூக்கியாச்சு. போட்ட உடனே அடிச்சிட்டு ரெண்டு காஸ்ட்டு 3 காசு தான் பண்ணியிருப்பேன். அடிச்சிட்டு ஒரு 1/4 கிலோ சைஸ் தான் இருக்கும், பெரிய அளவில் இல்லை கிடையாது. வந்ததுக்கு ஏதாவது ஒரு கறிக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி கைட்டு எடுக்காதீங்க. நம்ம வந்து வருஷக்கணக்காக போகிறதுனால கரெக்டாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். என்னோடய டிப்ஸு. நீ எடுக்கல கையில் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம வந்து கொஞ்சம் கறி வலிச்சு போய் கையில் எடுக்க சொல்லுவோம். இதை பாருங்கள், அடுத்து எதாவது மீன் கடிக்கான்னு பார்ப்போம். இதை நம்ம பைக்கில் போட்டுக்கிடுவோம். இந்த பாருங்கள், சாமான் அடுத்து ஒரு மீனை தூக்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. நம்ம பிடிச்ச மீனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டோம். இவ்வளோ நேரம் கடியே கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் போட்டிருக்கோம் 2 பேரும். கடியே இல்லை. சரி, ரைட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு பார்த்தோம். இந்த பாருங்க, ஒன்று தூக்கிட்டாங்க பாருங்க. சரிங்களா, நீங்கள் பிடிச்சதோட கொஞ்சம் பிடிச்சி கொஞ்சம் சின்ன சைஸு. எப்படி பிடிச்சிருக்கு, ஒரே ஒரு முள்ளில் தான் ஏறிருக்கு. ஒத்த முள்ளை தான் பிடிச்சிருக்கு. நம்ம இது தேவையில்லை, தண்ணிக்குள்ளே போட்டுருவோம். சின்ன குட்டிலாம் உள்ளே விட்டுருவோம். நான் அந்த ஒரு மீன் இனத்தை போட்டு கொண்டு போவேன்னு நினச்சேன். கூட 2 பட்டுச்சுன்னா கொண்டு போக தான் செய்வோம். போடுங்க, போட்டாங்க. சரி, போயிட்டு போகுது. இன்றைக்கி அவ்வளோதான் மீன் நினைக்கேன். இன்னும் ஒரு 2 இடம் ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ரோஸ் பார்க்கு வந்து தண்ணி வந்து சரியான வத்து. இது ஒரு சின்ன டிப்ஸு சொல்லியிருப்பேன்னு நான் நம்புகிறேன். அதாவது பிகினர், புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பி தான் இந்த வீடியோவை போடுறேன். அதாவது கிளிப்பு எப்படி செட் பண்ணுறது, எப்படி போடுறது, கலர் கட்டைகள் வாங்குறது அப்படிங்கிறது தான் நம்ம காட்டியிருக்கோம் இந்த வீடியோஸில். மீன் பெரிய அளவில் பிடிக்கல, 2 மீன் தான் பிடிச்சிருக்கோம். பொடி குஞ்சு தான், அதுவும் பொடி குட்டி தான் சொல்ல போனால். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் ட்ரை பண்ணிட்டு அந்த கிளம்ப வேண்டி தான். பிடிச்சோம்னா கட்டாயம் காட்டுறோம். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். காசு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு 1/2 கிலோ சைஸ் 1 கிலோ சைஸாக பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்படி தான் போட்டு காசு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுற்றிகிட்டே இருக்காங்களா, நைட் நேரமாக இருந்தாலும் அதான் கதை. நம்ம இவ்வளோ தூண்டி போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீன் 2 மீன் தான் பிடிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி மீன் அதிகமாக பிடிக்க முடியல. இல்லை, ஏலக்கடை ஜேன்னு இருக்குது, அங்கே போகலை. இன்னொரு நாள் நம்ம ஏலக்கடை வீடியோவும் போடுவோம். இன்றைக்கி பிடிக்க முடிஞ்ச மீன் 2 மீன் தான். இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.